ரேபிடோ. ஆமாண்ணா, எங்கே போனோம்? கவுண்டம்பாளையம்மா. என்ன கவுண்டம்பாளையம்னு சொல்லிட்டு கவுண்டம்பாளையம் கேட்டிருக்கான். டம் அடிச்ச பின்னால ஏறிக்கோங்க ஏறிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க, நான் வண்டி கொஞ்சம் வேகமாக ஓட்டுவேன். ஓகே. ஐயோ அண்ணா, கவுண்டம்பாளையம் வந்துருச்சு. 150 ரூபா. ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாலும் இதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டக்கூடாது. குடி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அபி, இது என்ன? ராட்சசி. இது 500. இது பஜாரி. இது நிம்மதி. அபி, நீ மறுபடியும் நான் காமிக்கிறது எல்லாமே சொல்லணும். ஆனால் இந்த தடவை காதை க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லணும். ஓகே? காதை மூடிட்டா? ஆமாம் அபி. நீ யாரு? ராட்சசி. டெய்லி என் ஜோப்பில் இருந்து எனக்கு தெரியாமல் எத்தனை ரூபா திருடிட்டு இருக்க? 500. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உன்னை என்ன சொல்லுவாங்க? பஜாரி. நீ என் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா எனக்கு என்ன கிடச்சிருக்கும்? நிம்மதி. நிம்மதி. போதுமா? இன்னொரு தோசை சுடவா? போதும் போதும். காயத்ரி, நேற்று சொந்தக்காரங்களாம் வந்தாங்க. அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம கிரீன் டீ போட்டு கொடுத்த? அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுல என்னடி காரணம் இருக்கு? கிரீன் டீ போட்டு கொடுத்தா நம்ம வீடே கொஞ்சம் ரிச்சா தெரியும். பாலுக்கு செலவே இல்லை. டீக்கு பிஸ்கெட்டு கேக்கு எதுவும் தேவை. இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நம்ம வீட்டுக்கு இன்னொரு வாட்டி வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சிந்து, ஒரு லெட்டர் தெரியா? யாருக்கு? சிஎம்க்கு. விஜயனகா. டா குடுக்குற, நானே எழுத்துறேன். பெண்ணுதா சொல்லு. சிஎம் நீங்க சிஎம் ஆகி உங்க வேலைக்கு போயிட்டீங்க. ஆனா என் வீட்டுல எந்த வேலையுமே ஓடல. பாத்திரம் கழுவுல, துணி துவைக்கல, வீடு கழுவுல, வீடு பெருக்கல. நான் சாப்பிட்டு சரியா 10 நாள் ஆகுது. எல்லாத்துக்கு மேல எனக்கு டிவியே கிடைக்கல, ஒரு படம் பார்க்க முடியல. முதல்ல இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால்